ஊருக்கு உழைப்பது யோகம். ஊருக்கு உழைப்பது யோகம். பிறர் நலம் ஓங்கிடுமாறு வருந்துதல் யாகம். ஊருக்கு உழைப்பது யோகம். பிறர் நலம் ஓங்கிடுமாறு வருந்துதல் யாகம். போருக்கு நின்றிடும் பொழுதும் மனம் பொங்குதல் இல்லா அமைதியே மெஞ்ஞானம் என்று சொன்ன மகாகவி பாரதியின் வரிகளை சொல்லி என் உரையை தொடங்குகிறேன். எனக்கு முன்னால் பேசிய கோவை சதாசிவம் அவர்கள் சக மனிதன் துன்புறுவதை பார்த்து பொறுக்க முடியாத துயரத்தை மனித உரிமை ஆர்வலர்கள் பேசியதையெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் காட்டு உயிர்களின் வாழ்க்கையிலே ஒரு யானையின் அழிவு எப்படி உயிர் சமூகத்தில் உயிர் சங்கிலியை அறுத்து நதிகளை இல்லாமல் செய்துவிடும் என்கிற கருத்தை நம்மிடத்திலே பதிவு செய்து சென்றிருக்கிறார்கள். ஒரு அறிவியல் சார்ந்த கருத்தை அவ்வளவு உணர்ச்சி மயமாக எல்லோர் மனதிலும் பதியும்படியான ஒரு மகத்தான உரையை கேட்ட மன நிறைவில் உங்களிடத்திலே நான் உரையாட வந்திருக்கிறேன். மகாகவி பாரதி எழுதுவார், காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று அவர் எழுதுவார். தன் சொந்த சாதிக்காரனையே ஏற்றுக்கொள்ளாத இந்த காலகட்டத்தில் சாதியின் பெயரால் கலவரங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிற அரசியல்வாதிகள் வாழ்கிற இந்த மண்ணில் காக்கையும் குருவியையும் தன் சாதியாக அவன் எப்படி பாடினான் என்று வரலாற்றில் இலக்கிய வரலாற்றை படிக்கிற போது அவர் பிரிட்டிஷ்காரன் தேடப்படுகிற நேரத்தில் அவர் கைது செய்யப்படலாம் என்கிற அச்சம் உறைந்திருக்கிற நேரத்திலே அவர் பாண்டிச்சேரிக்கு தப்பிச் செல்கிற அந்த தலைமறைவு வாழ்க்கையிலே பாரதி இருக்கிறார். இப்பொழுது எப்படி ஒரு வாரதா புயல் சென்னையை தாக்கி எல்லா மரங்களையும் சுழன்று அடித்து வீதியிலே போட்டுவிட்டு போனதோ அப்படி பாரதி வாழ்ந்த காலத்திலே பாண்டிச்சேரியிலே ஒரு பெரும் புயல் வீசி இருக்கிறது. அந்த புயலை குறித்து அவர் எழுதுகிறார். தன் கவித்துவமான வரிகளால் எழுதுகிறார். மிகப்பெரிய தென்னந்தோப்புகள் எல்லாம் சிதறி விழுந்திருக்கிறது அந்த பெரும் புயலிலே. அந்த காட்சி எப்படி இருக்கிறது தெரியுமா? பாரதி எழுதுகிறான், அந்த காட்சி எப்படி இருக்கிறது என்று சொன்னால் சிதறிய நாற்றுக்கட்டுகளை போல இருக்கிறது என்று சொல்கிறார். வயல்வெளிகளே நாற்று பாவுகிறதை, அந்த முடிச்சுக்கள் கட்டுக்கள் இருப்பதை வரப்புகளிலே பார்த்தவர்களுக்கு தெரியும். அந்த நாற்று சிதறடிக்கப்பட்டதை போல மிகப்பெரிய தென்னை மரங்கள் எல்லாம் வீழ்ந்து கிடந்தன என்று அவர் சொல்லுகிறார். பாண்டிச்சேரி கடற்கரையிலே காக்கைகளும் குருவிகளும் செத்து கிடக்கின்றன. அந்த செத்து கிடக்கிற காக்கைகளையும் குருவிகளையும் பள்ளம் தோண்டி ஒவ்வொரு குருவிகளையும் புதைத்து விட்டு பிறகுதான் அந்த பாடல் வரியை அவன் எழுதியிருக்கிறான். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று அவன் சொல்லியிருக்கிறான். அப்படி சத்தியமாய் வாழ்ந்தவர்களால் மட்டும்தான் அப்படி காலத்தால் அழிக்க முடியாத வரிகளை அவர்களால் எழுத முடியும். உள்ளத்திலே பொய்யாது ஒளியின் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உளன் என்று திருவள்ளுவன் எழுதுகிறான். இயற்கை வேளாண் விஞ்ஞானியாக வாழ்ந்து மறைந்த நம்மாழ்வார் அவர்களை சந்திப்பதற்காக அவர் வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த வானகத்திலே அவர் வாழ்ந்த காலத்திலே சென்றேன். நான் என்னுடைய ஊரிலே இருந்து பேருந்திலே ஏறி போகிற போது ஒரு மதிய வேலையாகிவிட்டது. காலை நேரத்திலேயே அதற்கான பயிற்சி வகுப்புகளை அவர்கள் தொடங்கிவிட்டார்கள். நான் அவரை பார்க்க முடியவில்லை. நம்மாழ்வாரை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருந்தேன். வேறு வேறு இயற்கை ஆர்வலர்கள் எல்லாம் பாடம் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். இரவு வந்தது. அங்கு மின்சாரம் கிடையாது. ஐயா சதாசிவம் அவர்களுக்கு தெரியும். காலை நேரத்திலே கண் விழித்த போது நான் அப்படி கடந்து செல்கிறேன். ஒரு வயசான கிழவன் மாட்டு சாணி அள்ளிக்கிட்டு இருக்கிறார். யாருன்னு எனக்கு தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் தேநீர் நேரத்துக்கு பின்னாடி அப்படி நடந்து போறேன். ஒருத்தர் முள்ள வெட்டிக்கிட்டு இருக்கிறார். அவர் தான் பச்சை தலப்பாகைய தலையில சுத்திக்கிட்டு வர்றாரு. இவர் தான் ஐயா நம்மாழ்வார்னு எனக்கு சொன்னாங்க. நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், அவரை முதல் முறையாக நான் பார்த்தபோது அவர் மாட்டுச்சாணம் அள்ளி கொண்டிருந்தார். இந்த காட்சியை நாம் எதற்கு நான் இந்த இடத்திலே சொல்லுகிறேன் என்று சொன்னால்,
தான் நம்புகிற வாழ்விற்கு, தான் நம்புகிற தத்துவத்திற்கு, தான் நம்புகிற கொள்கைக்கு யார் உண்மையாக இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் வரலாற்றிலே வாழ முடியுமே தவிர போலிகள் ஒருபோதும் வாழ முடியாது. தந்தை பெரியாரிடத்திலே போய் ஒருவர் கேட்கிறார். புதுசா கல்யாணமான ஒரு ஜோடி போய் கேட்கிறாங்க, ஐயா நாங்க கலப்பு திருமணம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பெரியார் கேட்கிறாரு, என்ன சொன்ன அப்படின்னு கேட்கிறாரு. ஐயா நாங்க கலப்பு திருமணம் பண்ணியிருக்கோம். பெரியார் திருப்பி கேட்டாரு, ஆடு மாட கல்யாணம் பண்ணாதான கலப்பு, மனுஷிய கல்யாணம் பண்றது என்னடா கலப்புன்னு கேட்டார் தந்தை பெரியார். இன்னொரு சாதிக்காரன் என்று சொல்வதை கூட, வேறு சாதியிலே நான் திருமணம் செய்து கொண்டேன் என்று சொல்வதை கூட தந்தை பெரியார் அவர்கள் விரும்பவில்லை. அவர் எடுத்த எடுப்பிலேயே சாதி மறுப்பை பேசவில்லை. அவர் சொல்றாரு, எடுத்த எடுப்பிலேயே கடவுள் மறுப்பை அவர் பேசவில்லை. முதல்ல என்ன சொன்னாரு, சாதி கூடாதுன்னு சொன்னாரு. ஐயா அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க, சாஸ்திரத்தில் இருக்குங்க. அப்படின்னா சாஸ்திரமும் கூடாதுன்னு சொல்றேன்னாரு. அப்படி சொல்லக்கூடாதுங்கய்யா, சாஸ்திரம் வந்து வேதத்தில் இருக்குன்னாங்க. அப்படின்னா வேதமும் கூடாதுங்கிறேன்னாரு. அப்படி சொல்லக்கூடாதியா, வேதத்தை சொன்னது கடவுள் யாருனாரு. ஆனா கடவுளும் கூடாதுங்கிறேன்னு சொன்னாரு. இப்படித்தான் படிப்படியா அவர் கடவுள், அவர் ஏன் கடவுளுக்கு அவருக்கு என்ன வாக்கிய தகராறு, வரப்பு தகராறு, தனிப்பட்ட தகராறு, என்ன விரோதம்? ஒன்றும் கிடையாது. ஏன் அந்த சொல்லுகிறார்? சாதியை ஒழிக்க வேண்டும் என்கிற நோக்கத்துக்காக அவர் சொல்றாரு. ஆனால் அதே பெரியார் என்ன செய்கிறாரு, வழிபாட்டுக்கு கோயிலுக்குள்ளே விடமறுப்பவர்களுக்கு வழிபாட்டு உரிமை மீட்பதற்காக கோயில் நுழைவு போராட்டம் செய்கிறார். நான் இந்த இடத்தில் ஏன் பெரியாரை நினைவு கூறுகிறேன்? பெரியார் வரலாற்றிலே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ முதலமைச்சர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்களை பற்றி பேசவில்லை. இந்த சபையில் நாம் எல்லாம் பேசவில்லை. பெரியார் அன்றும் இன்றும் என்கிற புத்தகம் தான் கடந்த சென்னை புத்தக கண்காட்சியிலே அதிகமாக விற்ற புத்தகம் என்கிற வரலாறு இருக்கிறது. அதான் பெரியாருக்குரிய வரலாறு. சாதி என்கிற நச்சுமரம் வெட்ட வெட்ட தலைத்துக் கொண்டே இருக்கிறது. சாதி என்கிற நச்சுமரம் வெட்ட வெட்ட தலைத்துக் கொண்டே இருக்கிறது. கடவுள் என்கிற அடிமரத்தை வெட்டாமல் சாதி என்கிற கிளை மரத்தை என்னால் சாய்க்க முடியவில்லை என்று அவர் வேதனைப்படுகிறார். எனவே சாதியின் பெயரால் இன்றைக்கு சங்கம் வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள், சாதி வெறியை ஊட்டி இன்றைக்கு அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறவர்களை பார்க்கிற போது தந்தை பெரியாரின் கைத்தடி நமக்கு இன்றைக்கும் தேவைப்படுகிறது. வரலாற்றில் அவர்களை நாம் மறக்க முடியாது. இந்த சமூகத்திற்காக வாழ்ந்திருக்கிற நம்மாழ்வார் போன்றவர்களை, பெரியார் போன்றவர்களை நாம் நினைவு கூறுவது என்பது ஒரு வகையில் மனித சமூகம் தொடர வேண்டும் என்பதற்காகத்தான். சொன்னாரே, யானைகள் அழிந்து போனால் என்ன ஆகும், நதிகள் ஊற்றெடுப்பது நின்று போகும் என்று சொல்கிறார். ஒரு கவிஞன் எழுதினான், தண்ணீர் பாட்டில்களை தவற விடாதீர்கள், தண்ணீர் பாட்டில்களை தவற விடாதீர்கள், நதிகள் இருந்ததற்கான நாளைய அடையாளங்கள் அவை என்று எழுதுகிறான். ஒரு காலத்தில் வைகையின் ஒரு நதி ஓடிச்சு, காவிரியின் ஒரு நதி ஓடிச்சு. இதெல்லாம் நீங்கள் தண்ணீர் பாட்டிலை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியதுதான். எப்படி தண்ணீர் வியாபாரமானது, எப்படி அது விற்பனை பொருளாக மாறியது. நம்முடைய அன்றாட உயிருக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கிறது புண்ணியம் சொன்ன ஒரு காலத்துல இது நாம் கேட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு முந்தைய தலைமுறை என்ன சொல்லி இருக்கிறது தெரியுமா? ஒருத்தனை பத்தி தப்பா பேசணும்னா, ஒருத்தன் குடும்பத்தை பத்தி தப்பா பேசுவாங்கல்ல சண்டை போடும்போது, அது மாதிரி தப்பா பேசணும்னா திங்கிற சோத்தை விக்கிறவைன்னு சொல்லுவானாம். அந்த காலத்துல சோறு என்பது இயற்கை தருகிறது, இறைவன் தருகிறான் என்று நம்புகிற சமூகம் சொல்லி இருக்கிறது. திங்கிற சோத்தை விக்கிறவைய, சோறு விற்பனை பொருள் அல்ல என்று தந்த நம்முடைய தலைமுறை முன்னோர்கள் கருதி இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு எல்லா நுகர்வு கலாச்சாரத்திலே நாம் மாறி இருக்கிறோம். நம் அடிப்படைகள் எல்லாவற்றையும் இழந்து விட்டோம். நாட்டு கோழிகளை காணோம். பிராய்லர் கோழி வந்ததற்கு பின்னால் நாட்டு கோழிகளை காணோம். நாட்டு மாடுகளை அழிப்பதற்கான ஒரு யுத்தத்திலே தான், சல்லிக்கட்டு என்கிற போராட்டத்திலே மாணவர்களும் இளைஞர்களும், இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் மாணவர்கள் வழிகாட்டினார்கள். சென்னை மெரினா கடற்கரையில் அந்த போராட்டம் முறியடிக்கப்பட்டதாக நாம் நினைக்க முடியாது. சிந்திக்கிறவர்களால் மட்டும்தான் ஒரு சமூகத்தை வழிநடத்த முடியும். அதற்காகத்தான் இப்படிப்பட்ட பெரம்பலூர் மக்கள் பண்பாட்டு மன்றம், எதற்கு இப்படிப்பட்ட ஒரு சபையை கூட்டி நாம் சிந்திக்க வேண்டும், இந்த சமூகம் மாற்றப்பட வேண்டும், சமூகத்தில் இருக்கக்கூடிய தீமைகள் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இது போன்ற கூட்டங்களிலே நாம் தொடர்ந்து நாம் சிந்திக்கிறோம், பேசுகிறோம், உரையாடுகிறோம், புத்தகங்களை படிக்கிறோம். புத்தகங்களை நாம் புரட்டுகிற போது நமக்கு தெரியாமல் புத்தகங்கள் நம் வாழ்க்கையை புரட்டி போடுகின்றன.
வாசிப்பிலே இருந்துதான் ஒரு வாழ்க்கை தொடங்குகிறது. வாசிக்காத ஒருவன் தலைவனாக முடியாது, ஒரு சிறந்த மனிதனாக மாற முடியாது. அப்துல் கலாம் அவர்களுடைய ஒரு கவிதை நான் படித்தேன். அவர் ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்திலே காலை நேரத்திலே அப்படி நடைபயிற்சிக்கு போகிறார். போகிற போது அந்த முகல் தோட்டத்தினுடைய அந்த நடைபயிற்சியிலே போய் கொண்டிருக்கிறார். 2 பூக்கள் காற்றிலே அப்படி அசைந்து அசைந்து ஆடிக்கொண்டிருக்கின்றன. ஒரு செடியிலே 2 பூக்கள் ஒன்றோடு ஒன்று உரசிக்கொண்டு காற்றிலே ஆடிக்கொண்டே இருக்கின்றன. ஒரு பூ பெரியதாக இருக்கிறது, இன்னொரு பூ சிறியதாக இருக்கிறது. அந்த பெரிய பூவை பார்க்கிறார், அது ஒரு தாய் பூவை போல் இருக்கிறது. சிறிய பூவை பார்க்கிறார், அது ஒரு குட்டி பூவை போல் இருக்கிறது. அந்த தாய் பூவும் குட்டி பூவும் பேசிக் கொள்வதாக அந்த காற்றினுடைய உரையாடல் அவருக்கு தெரிகிறது. அவர் ஒரு கவிதை எழுதுகிறார். குட்டி பூ கேட்கிறதாம், தாய் பூவிடத்திலே குட்டி பூ கேட்கிறதாம், அம்மா, மனிதர்கள் இவ்வளவு வன்முறையாளர்களாக இருக்கிறார்கள், இவர்களுக்காக நாம் ஏன் பூ பூக்க வேண்டும் என்று குட்டி பூ கேட்கிறதாம். இந்த குலகார பைகளுக்காக நம்ம பூ பூக்கணும் அப்படின்னு கேட்குதான். மனிதர்கள் வன்முறையாளர்களாக இருக்கிறார்கள், நாம் ஏன் இவர்களுக்காக பூ பூக்க வேண்டும் என்று குட்டி பூ கேட்கிறது. அதற்கு தாய்ப்பூ பதில் சொல்லுகிறது, மனிதர்கள் தங்கள் வன்முறையை கைவிடுகிற ஒரு நாளில் நாம் பூப்பதை நிறுத்தி விடுவோம், அதுவரைக்கும் நாம் பூத்துக்கொண்டேதான் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். இந்த உலகம் வன்முறை இல்லாத ஒரு உலகமாக, போர்கள் இல்லாத ஒரு உலகமாக மாற வேண்டும் என்கிற கனவுதான். அவரே அணுசக்தி விஞ்ஞானி, போர்களை தயாரிக்கிற விஞ்ஞானி, ஒரு முன்னோடை பாருங்கள். ஆனால் அவருடைய ஆள் மனதிற்குள்ளே போர்கள் இல்லாத ஒரு உலகத்தை அவர் கனவு காண்கிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். மகாத்மா காந்தியடிகளுடைய வாழ்க்கையில் அவருடைய தாக்கம்தான் மெரினா கடற்கரை வரைக்கும் அங்கே நீடிக்கிறது. மாணவர்கள் வன்முறை செய்யாமல் ஒரு அமைதி போராட்டத்தை நடத்துவதற்கு காந்தியின் வரலாற்றிலே இருந்துதான், அந்த வெளிச்சத்திலே இருந்துதான் அவர்களுக்கு பாடம் கிடைத்திருக்கிறது. அந்த மெரினா கடற்கரையில் மின்சாரம் நிறுத்தப்பட்ட போது தங்கள் அலைபேசியினுடைய ஒளிகளின் வழியாக கடற்கரையை ஒளிரச் செய்தார்களே மாணவர்கள், அதற்கு பின்னால் காந்தியடிகளின் அகிம்சை இருக்கிறது. அந்த வரலாற்றில் இருந்துதான் அந்த போராட்டத்தின் தொடர்ச்சி நடக்கிறது. சுதந்திர இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்கிற செய்தி, சுதந்திர இந்தியாவிற்கான செய்தி வருகிற போது மகாத்மா காந்தியடிகளை பேட்டி எடுப்பதற்காக பத்திரிகையாளர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நள்ளிரவிலே அவரை சந்திக்க தேடுகிறார்கள். அவர் ஒரு இடத்திலே தனிமையிலே இருக்கிறார். அவர் மனம் நொந்து இருக்கிறார். சுதந்திர இந்தியாவிற்கு உங்கள் செய்தி என்ன என்று கேட்கிறார்கள். மை லைஃப் இஸ் மெசேஜ் என்று சொல்லுகிறார். என் வாழ்க்கை தான் செய்தியாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அவர் பக்கம் பக்கமாக அடுக்கு வசனங்கள் பேசவில்லை. இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றுபட்டு பெற்ற சுதந்திரத்தை பிரிவினையின் வழியாக தீர்த்துக் கொண்டது எனக்கு வேதனையாக இருக்கிறது, வலிக்கிறது என்று சொல்லுகிறார். அவர் ஒரு ராமராஜ்யத்தை கனவு காண்கிறார். அது மதவாதிகள் சொல்லிக் கொடுக்கிற ராமராஜ்யம் அல்ல, அது அன்பின் வழியாக கட்டப்பட வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். ராமராஜ்யம் வந்ததா என்று கேட்டால் ராமராஜ்யம் வரவில்லை, ராமராஜ் காட்டன் தான் வந்தது. அந்த ராமராஜ்யம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். கலீஃபா உமர் அவர்களின் ஆட்சியை போல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு இஸ்லாமியருடைய வரலாற்றிலே இருந்து ஒன்றை சொல்லுகிறார். எனக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. அது என்ன, கலீஃபா உமரின் ஆட்சியை போல் இருக்க வேண்டும் என்று காந்தி சொல்லுகிறார். காந்தியின் வழியாக அதை எப்படி நாம் தெரிந்து கொள்வது என்று பார்க்கிற போது கலீஃபா உமரினுடைய ஒரு வரலாறு நான் படித்தேன். நபிகள் நாயகம் மறைவுக்கு பின்னால் ஒரு ஆட்சியாளராக இருக்கக்கூடிய உமர் அவர்கள் ஒரு பெரிய பேரரசை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பேரரசை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய உமர் அவர்கள் தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பிரதேசங்களுக்கு ஒவ்வொரு இடமாக பார்வையிட செல்லுகிறார். அப்படி செல்லுகிற போது ஒரு கிறிஸ்தவ பிரதேசத்துக்கு செல்லுகிறார். அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட இடத்துக்கு போகிறார். அப்படி போகிற போது அங்கிருக்க பாதிரியார்களோடு அவர் பேசுகிறார், உரையாடுகிறார். அவர்கள் அன்போடு உபசரிக்கிறார்கள். உமரிடத்திலே அன்போடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசிக் கொண்டிருக்கிற போதே ஒரு அரை நாள் கடக்கிறது. உமர் அவர்களுக்கு தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டது. ஒரு இஸ்லாமியர் 5 வேளை தொழுக வேண்டும் என்கிற அடிப்படையிலே அவருக்கு தொழுகைக்கான நேரம் வருகிறது. பாதிரியார்கள் சொல்லுகிறார்கள், உங்கள் தொழுகையை நீங்கள் இந்த தேவாலயத்திலேயே நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்று பெருந்தன்மையோடு சொன்னார்கள். அதற்கு உமர் மறுத்து விட்டார். அவர் ஒன்றும் சொல்லவில்லை. மௌனமாக அந்த இடத்தை விட்டு வெளியே போய் கைகால் முகத்தை கழுவி ஒரு வெட்ட வெளியிலே போய் அவர் தொழுகை செய்தார்.
தொழுகை முடிந்தது. மீண்டும் அவர்களோடு உரையாடுகிற வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது. உமருக்கு உணவுக்கான வேலை வருகிறது, ஒரு உபசரிப்பு தொடர்கிறது. ஒரு இளம் பாதிரியார் கேட்கிறார், எங்களோடு இவ்வளவு அந்யோன்யமாக இருக்கிற உமர் அவர்களே, தொழுகை என்று வருகிற போது மட்டும் நீங்கள் தேவாலயத்தை ஏன் புறக்கணித்தீர்கள்? எங்கள் தேவாலயம் என்ன தீட்டுப்பட்ட இடமா? ஏன் அதை புறக்கணித்தீர்கள் என்று அவர் கேட்கிறார். உமர் சிரித்துக் கொண்டே சொன்னார், புன்னகையோடு சொன்னார், நான் ஏன் மறுத்தேன் தெரியுமா? உங்கள் அன்பிற்கு கட்டுப்பட்டு ஒருவேளை நான் விரும்புகிற தொழுகையை இந்த தேவாலயத்திலே நிகழ்த்திவிட்டால் வரலாற்றிலே அது குறிப்பெழுதப்படும். உமர் தொழுகை செய்த தேவாலயம் என்கிற குறிப்பு அதிலே எழுதப்படும். ஒரு தலைமுறை வரும், இன்னொரு தலைமுறை வரும். அப்போது நீங்களும் உயிரோடு இருக்க மாட்டீர்கள், நானும் உயிரோடு இருக்க மாட்டேன். அவன் வரலாற்றிலே படிப்பான், உமர் தொழுகை செய்த தேவாலயம். அதில் ஒரு குதர்க்கவாதிகள் உள்ளே நுழைவார்கள். உமர் தொழுகை செய்த இடம் எப்படி தேவாலயமாக இருக்க முடியும்? அது மசூதியாகத்தானே இருக்க முடியும் என்று முஸ்லிம்களில் சிலர் கோபமாக கேட்பார்கள். சில பேர் கருத்தை கேட்பதோடு நிறுத்துவார்கள், சில பேர் என்ன செய்வார்கள், கடப்பாறையோடும் வருவார்கள். அந்த கருத்து பல லட்சமாக பரவுகிற போது சில வன்முறையாளர்கள் அதை பொறுத்துக் கொள்ளாதவர்கள் கடப்பாறையோடு வருவார்கள். அவர்கள் தேவாலயத்தை இடித்து தரைமட்டமாக்குவார்கள். உமர் தொழுகை செய்வதற்கு நீங்கள் பெருந்தன்மையாக அனுமதித்த ஒற்றை காரணத்திற்காக அந்த தேவாலயம் இடிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வரும் என்றால் வரலாற்றிலே அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிறவன் தான் தலைவனே தவிர என்னுடைய சுயநலனுக்காக நான் அந்த முடிவை எடுக்க மாட்டேன் என்று உமர் சொல்லியிருக்கிறார். இந்த அடுத்த தலைமுறையின் அமைதியை பற்றி, சமூகத்தினுடைய அமைதியை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். என்னிடத்திலே கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஒரு முறை சொன்னார், ரொம்ப விசித்திரமாக இருந்தது. அவர் சொன்னார், அவர் 5 வேளை தொழுகைக்கு போகிறவர். அப்படி போகிற போது அந்த தெருவிலே, அந்த பள்ளிவாசல் தெருவிலே செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாளி, அவன் டெய்லி என்ன பண்ணுவானா, தொழுகைக்கான அழைப்பு சத்தம் கேட்கிற போது அந்த பள்ளிவாசலுக்கு முன்னாடி நின்று கொண்டு சாமி கும்பிடுற தோரணையில் இப்படி நின்றுகிட்டே இருப்பான். இப்படி கை கட்டி இப்படி கையை கன்னத்துல போட்டுக்குருவான். இவருக்கு புரியல, ஒரு பள்ளிவாசல் முன்னாடி நின்று கொண்டு கோயில் வழிபாட்டினுடைய தன்மைகளோடு ஒருவன் நின்று கொண்டே இருக்கிறானே இவருக்கு புரியல. ஒரு நாள் கேட்டு விட்டாராம், அவரு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கேட்டாராம், என்னப்பா செய்யற அப்படின்னு கேட்டாராம். எகத்தாளமா கேட்டிருக்காரு, என்னப்பா செய்யற இங்க வந்து அப்படின்னு இருக்காரு. அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி சொன்னானா, ஐயா நான் நம்புற சாமி இங்க இல்லையா, நான் கும்பிடுற தெய்வம் இங்க இல்லையான்னு கேட்டானா. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொன்னாரு, அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி தான் என் புத்தியை செருப்பால் அடித்தான். கடவுள் என்பவன் மதங்களுக்கு அப்பாற்பட்டவன், வழிபாடு என்பது மதங்களுக்கு அப்பாற்பட்டது என்கிற புத்தியை அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி தான் என் புத்தியை செருப்பால் அடித்தான் என்று சொன்னார். மாதா கோயிலில் மணி அடிக்கிறது, புறாக்கள் பறக்கிறது. மாதா கோயிலில் மணி அடிக்கிறது, புறாக்கள் பறக்கிறது. மாரியம்மன் கோவில் உச்சாணியிலே போய் உட்கார்ந்து கொள்கிறது. மாரியம்மன் கோவிலிலே மீண்டும் மணி அடிக்கிறது, புறாக்கள் பறக்கிறது. மசூதியின் உயர்ந்த கோபுரங்களிலே போய் உட்கார்ந்து கொள்கிறது. புறாக்களுக்கு இருக்கிற புத்தி கூட சில பேருக்கு ஏன் இல்லாமல் போனது என்கிற கேள்வியை நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. மனிதனை, சக மனிதனை நேசிப்பதற்கு இந்த சாதியும் மதங்களும் வைத்துக் கொண்டு நாம் மண்ணு கட்டி கொண்டே இருந்தால், சக மனிதனை வெறுப்பதற்கான ஒரு அரசியல் சூழல்களிலேயே நாம் இருந்தால் எப்படி மனித நேயத்தை நாம் காக்க முடியும்? இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் பிரிந்து செல்கிறது. அவர்கள் ஒன்றாக வாழ்ந்தார்களா? இல்லை. அந்த நாடும் உடைந்தது, பங்களாதேஷ் என்கிற நாடாக அது உடைகிறது. வங்க மொழி பேசக்கூடிய மக்கள் நாங்கள் ஒடுக்கப்படுகிறோம் என்று சொல்லி அங்கே இருப்பவர்கள் கிளர்ந்து எழுகிறார்கள். இந்திய ராணுவம் அங்கே செல்கிறது. அவர்களுடைய சுதந்திர போராட்டத்திற்கு இந்திரா காந்தி ஆட்சியாளராக, பிரதம மந்திரியாக இருந்த காலகட்டத்திலே பாகிஸ்தானில் இருந்து பங்களாதேஷ் பிரிந்து செல்வதற்கு ராணுவம் அனுப்பப்படுகிறது இந்தியாவிலே இருந்து. இரண்டுமே முஸ்லிம் நாடுகள். மொழி வேற்றுமையின் காரணமாக ஒரு போராட்டம் நடக்கிறது. அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானிலே இருக்கக்கூடியவர்கள், பங்களாதேஷிலே இருக்கக்கூடியவர்கள் அந்த பிரிவினை சார்ந்த இடத்திலே பெண்கள் சிறை கைதிகளாக பிடிக்கப்படுகிறார்கள். பெண்கள் சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்டு அவர்கள் தப்பி ஓடிவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் ஒரு மிகப்பெரிய கூடாரங்களிலே, ஒரு பாதாள சிறை போன்ற அரங்கங்களிலே அடைக்கப்படுகிறார்கள். தப்பி ஓடிவிடக் கூடாது என்கிற காரணத்திற்காக அவர்கள் நிர்வாணப்படுத்தப்படுகிறார்கள். இங்கே இந்திய ராணுவம் உள்ளே நுழைகிறது. உள்ளே நுழைகிற போது பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு கூட்டம் கூட்டமாக அடைத்து வைக்கப்பட்ட அந்த அரங்கங்களை, சிறைகளை பார்க்கிறார்கள். இந்திய ராணுவத்தின் சார்பாக சென்றவர்கள்
ராணுவத்திலே அதிகமாக இருப்பவர்கள் சீக்கியர்கள். அவர்கள் தங்கள் மத நம்பிக்கையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்காதவர்கள். தலப்பாக அணிந்திருப்பார்கள். நம் அனைவருக்கும் தெரியும், தாடி வைத்திருப்பார்கள். அந்த சீக்கியர்கள் அங்கே உள்ளே நுழைகிற போது அதிர்ச்சியாக இருக்கிறது. இவனும் இஸ்லாமியன், அவனும் இஸ்லாமியன். அந்த பெண்கள் சிறைப்படுத்தப்பட்டு நிர்வாணப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்திய ராணுவம் உள்ளே நுழைகிற போது அதிர்ச்சி அடைந்த அந்த சீக்கிய ராணுவ வீரர்கள், எதன் பொருட்டும் தங்கள் மத நம்பிக்கையை விட்டுக் கொடுக்காத அந்த சீக்கிய ராணுவ வீரர்கள் தங்கள் தலப்பாகையை கலற்றி அந்த பெண்களை நோக்கி வீசுகிறார்கள். அந்த நிர்வாணப்படுத்தப்பட்ட பெண்களை நோக்கி வீசுகிறார்கள். அவர்கள் அந்த ஆடையை போர்த்திக் கொண்டவர்கள் வெளியே வந்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. எனவே மதங்களை கடந்த ஒரு மனித நேயத்தை உலகம் முழுக்க சதாசிவம் அவர்கள் சிறப்பாக பேசும்போது சொன்னார்களே, ஒரு யானை ரயிலிலே அடிபட்ட போது கூட ஒரு குட்டி யானை உயிர் தெழுவதை பார்த்த அந்த மக்கள் வழிபட்டார்கள், கோயில் கட்டினார்கள் என்று சொல்கிறார்கள். நமக்கு இருக்கிற ஆபத்தே என்னன்னா, எல்லா உயர்ந்த கருத்துக்களையும் புனிதமாக்குவதன் வழியாக பின்பற்றாமல் இருப்பதுதான் நமக்கு இருக்கக்கூடிய விஷயம். ஒருத்தர் அப்துல் கலாமுக்கு கோயில் கட்டிட்டாரு. ஒரு மனிதனை தன்னம்பிக்கையின் அடையாளமாக பார்ப்பதில் தவறு கிடையாது, வரலாற்றின் தொடர்ச்சியாக பார்ப்பதிலே தவறு கிடையாது. ஆனால் கருத்தை பின்பற்றாமல் இன்னொரு சாமி, இருக்கிற சாமிக்கே கும்பிடுறதுக்கு ஆள் இல்லை, அவரை ஒருத்தன் சாமி ஆகிறான். இது அங்கே மட்டுமா நடக்குது? நயன்தாராவுக்கும் கோயில் கட்டுறாங்க அந்த நாட்டில், திரிஷாவுக்கும் கோயில் கட்டுறான். ஒருத்தன் கூட எனக்கு சொன்னான், திரிஷா பீட்டாவில் இருக்கு, ஆனா அதுக்கு போராட்டத்துக்கு வரல, எங்க நயன்தாரா வந்துச்சு பாத்தியா அப்படின்னு கேட்டான். இதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, திரிஷா இல்லைன்னா நயன்தாரான்னு சொன்னேன். இது ஒரு பழமொழியாடா உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன் நான். இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மனிதனை சக மனிதனை நேசிப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை மாற்றுவதுதான் இலக்கியத்தினுடைய நோக்கம். இலக்கியம் எதற்காக படிக்க வேண்டும்? இந்த அவசர யுகத்திலே இலக்கியம் படிப்பதால் என்ன நன்மை என்று பல பேர் கேட்கிறார்கள். இலக்கியம் படிச்சு என்ன ஆக போகுது என்று கேட்கிறார்கள். சக மனிதனை புரிந்து கொள்வதற்கு இலக்கியம் தான் நமக்கு காலங்காலமாக வழிகாட்டி கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திற்கு மனசாட்சி இருக்கிறதா என்று கேட்டால் இந்த உலகத்திற்கு மனசாட்சி இல்லை. கொலை செய்கிறவனுக்கு கொலையே ஒரு நீதியாக தெரிகிறது, வன்முறை செய்கிறவனுக்கு வன்முறையே அவனுக்கான தர்மமாக தெரிகிறது. ஆனால் இந்த உலகத்திலே மனசாட்சி ஒன்று உண்டு என்று சொன்னால் அது இலக்கியத்தின் வழியாகத்தான் கட்டமைக்கப்படுகிறது என்பதனாலே தான் ஒரு சிலப்பதிகாரத்திலே ஒரு சிலம்பை கையில் வைத்துக் கொண்டு ஒரு அரசாங்கத்தை நோக்கி, ஒரு அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்பது என்கிற குறியீடு, அடையாளம் எப்போது நிகழ்கிறது என்று சொன்னால் மனித உரிமை அங்கிருந்துதான் தொடங்கியது என்று நான் கருதுகிறேன். இலக்கியத்திலே இருந்துதான் அது தொடங்குகிறது. சிந்திக்கிறவர்கள் மட்டும்தான் இந்த மனித குலத்தினுடைய பிரதிநிதிகளாக மாற முடியும். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எதற்கு இந்த உலகத்தில் மாற்றவே முடியாத கருத்துக்கள் இருக்கிறது. கவியரசர் கண்ணதாசன் எழுதுவார், தலைவன் மாறுவான், தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம் என்றவர் எழுதுவார். இந்த உலகத்திலே மார்க்சியம் என்கிற ஒரு சொல்லை எதனாலும் அளிக்க முடியவில்லை. ஏன்? ஒடுக்கப்பட்ட ஒரு கடைசி ஏழை சுரண்டப்படுகிற வரைக்கும், ஒரு கடைசி மனிதன் துயரப்படுகிற வரைக்கும் அந்த தத்துவம் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கும். இந்தியாவை 800 ஆண்டு காலம் முகலாயர்கள் ஆட்சி செய்தார்கள், 200 ஆண்டு காலம் பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சி செய்தார்கள். ஏன் இந்து சமயம் அந்த தத்துவம் ஏன் அழியவில்லை என்று சொன்னால், ஒரு கருத்தை ஒருபோதும் அழிக்க முடியாது, ஒரு தத்துவத்தை யாரும் மாற்றிவிட முடியாது. ஒரு கருத்தை இன்னொரு கருத்தால் மட்டும்தான் எதிர்கொள்ள முடியுமே தவிர வன்முறைகளால், வாளால் எதையும் மாற்ற முடியாது என்கிற யதார்த்தத்தை தான் இந்த உலகம் தொடர்ந்து நமக்கு பாடமாக சொல்லிக் கொண்டே இருக்கிறது. சென்னையிலே வெள்ளம் வருகிறது, பாதிக்கப்பட்டவன் மூழ்கிறவன் எவனோ மூழ்கி போகிறான், எவனோ போகிறான் என்று இல்லாமல் ஏன் இளைஞர்கள் அங்கே களத்திலே இறங்கினார்கள்? ஏன் வெள்ளத்திலே இறங்குகிறார்கள்? இந்த உலகத்திலே எவ்வளவு நெருக்கடியான சூழல்கள் வருகிற போதும் மனிதம் என்கிற பூ மலர்ந்து கொண்டே இருக்கிறதே, அது ஏன் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். அன்னை தெரசா அவர்களை பற்றி ஒரு வரலாறு சொல்லுவார்கள். ஒரு அதிகாலை நேரத்திலே ஒரு காளி கோயில் பூசாரி கல்கத்தாவிலே சாலையை கடக்கிற போது ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு சாலை விபத்திலே சிக்கிக் கொள்கிறார். இரத்த வெள்ளத்திலே மயங்கி அவர் நினைவை இழக்கிறார். மருத்துவமனையிலே கொண்டு போய் அவர் சேர்க்கப்படுகிறார். அப்படி சேர்க்கப்படுகிற போது நெடுநாள் கழித்து, சில மாதங்கள் கழித்து அந்த காளி கோயிலுடைய பூசாரிக்கு நினைவு திரும்புகிறது. அப்படி நினைவு திரும்புகிற போது
அந்த காளி கோயில் பூசாரி கேட்கிறார், நான் எப்படி இங்கே வந்தேன் என்று கேட்கிறார். மருத்துவமனையினுடைய பணியாளர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் இரத்த வெள்ளத்திலே மயங்கி கிடந்த போது போவோர் வருவோர் வேடிக்கை பார்த்தார்கள். அந்த வழியாக எதிர்பாராமல் வந்த அன்னை தெரசா அவர்கள் தான் இந்த மருத்துவமனையிலே கொண்டு வந்து உங்களை சேர்த்தார்கள் என்று சொன்னபோது, அந்த மருத்துவமனையிலே இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்படுகிற ஒரு நேரம் போது அன்னை தெரசா இருக்கிற இல்லத்துக்கு போய் அந்த காளி கோயில் பூசாரி சொன்னார், நான் 30 ஆண்டு காலமாக அந்த காளியை பூஜை செய்து வருகிறேன். 30 வருடங்களாக நான் காளியை பூஜை செய்து வருகிறேன். அப்பொழுதெல்லாம் என் கண்களுக்கு காட்சி தராத காளி அன்னை தெரசாவின் வடிவத்தில் இன்று எனக்கு காட்சி தந்தாள் என்று சொன்னார். இதுதான் இந்த தேசத்தினுடைய மதச்சார்பின்மை. இதுதான் நாம் கட்டி காக்கப்பட வேண்டும். இது யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது யாரும் நமக்கு புதிதாக பாடம் கற்பிக்க வேண்டியது இல்லை. நம்முடைய உறவுகளிலே அது கலந்து கிடக்கிறது. எங்கள் ஊர் சிவகங்கை மாவட்டத்திலே ராஜகம்பீரம் என்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவன் நான். சிறு தெய்வம் கனவிலே தோன்றி, உன் கவலைகள் தீர்ந்தது, உனக்கு குழந்தை பேறு கிடைக்கும் என்று கனவிலே சொன்னதாகவும், அந்த சொன்ன இடத்தை அவர் கோயிலுக்கு தானமாக வழங்கினார் என்கிற காரணத்திற்காக நாங்கள் காலங்காலமாக அந்த கோயில் கட்டி கும்பிடுகிற வரைக்கும், அந்த அழகிய நாச்சியம்மனுடைய முளைப்பாரி திருவிழா நடக்கிற காலம் வரைக்கும் ஒரு இஸ்லாமியருக்குத்தான் நாங்கள் முதல் மரியாதை கொடுப்போம் என்று அந்த மக்கள் சொன்னார்கள். நான் எதற்கு இது சொல்கிறேன் என்றால், இப்படிப்பட்ட வரலாறுகள் நம் தேசம் எங்கும் நிறைந்து கிடக்கிறது. இது யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு அமைதியை, சமூக நல்லிணக்கத்தை காப்பது வழியாகத்தான், ஒரு சமூகத்தினுடைய நல்லிணக்கத்தை காப்பதன் வழியாகத்தான் இறைவனை காண முடியுமே தவிர, நீங்களும் நானும் சண்டை போட்டுக் கொள்வதனால் ஒரு சமூகத்திலே ஒன்றை உருவாக்கிவிட முடியாது. எனவே மனிதம் என்கிற மனிதாபிமானம் என்பது மனிதனுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய உணர்ச்சி. நீங்கள் ஒரு பாத்திரத்திலே நீங்கள் தண்ணியை சூடேற்றிக் கொண்டே இருக்கிறீர்கள். எவ்வளவு சூடேற்றினாலும் தண்ணீரின் இயல்பு என்பது சூடு அல்ல. அது நீங்கள் நெருப்பை அணைத்ததற்கு பின்னால் அது மீண்டும் குளிர்ச்சியை அடைகிறது. மனிதர்களை எவ்வளவு வன்முறையாளர்களாக நீங்கள் சித்தரித்தாலும், எவ்வளவுதான் மனிதர்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணி சாதி உணர்வின் வழியாக நாம் செய்தாலும், அவன் இயல்பு நிலைக்கு, மனித நிலைக்கு திரும்ப வேண்டும் என்பதுதான் பிரபஞ்சத்தினுடைய விதி, இயற்கையினுடைய நியதி. அப்படிப்பட்ட ஒரு சமூக வாழ்க்கையில், அப்படிப்பட்ட ஒரு சமூக அமைப்பில், கட்டமைப்பிலே இந்தியாவினுடைய மிகப்பெரிய சிறப்பே பன்முக கலாச்சாரம் தான். நான் நம்புகிற ஒன்றை இவர் நம்பாமல் இருப்பதிலே தான் இந்த அழகு இருக்கிறது. 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களாக இருந்த இந்த இந்திய தேசம் கட்டமைக்கப்பட்டது என்பது எப்படி கட்டமைக்க முடியும்? நான் உண்பதை நீங்கள் மறுக்கிறீர்கள். சைவம் சாப்பிடுகிறவன் அசைவம் சாப்பிடுகிறவனை அருவருப்பாக பார்க்கிறான். இந்த கருத்து வேறுபாடுகளை கடந்து மனிதனை மனிதன் நேசிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சூழலை இந்த மண்ணில் ஏற்கனவே தந்திருக்கிறார்கள். அவர் யானையை பற்றி பேசியதால் ஒரு கவிதை எனக்கு நினைவுக்கு வந்தது. யானையை பார்த்த ஒரு குருடன் சொன்னான். எல்லாருக்கும் தெரிந்த கதைதான். அந்த கதையின் வழியாக ஒரு கவிதை சொல்லப்பட்டது. யானையை பார்த்த ஒரு குருடன் சொன்னான், யானை பானை மாதிரி இருக்கிறது. உண்மைதான். அவன் தடவி பார்த்த வயிறு அப்படிதான் இருந்தது. யானையை பார்த்த இன்னொரு குருடன் சொன்னான், யானை சாட்டையை போல் இருந்தது என்று சொன்னான். அவன் தடவி பார்த்த அந்த வால் பகுதி அப்படித்தான் இருந்தது. யானையை பார்த்த இன்னொரு குருடன் சொன்னான், யானை தூணை போல் இருந்தது என்று. அவன் தடவி பார்த்த கால் அப்படிதான் இருந்தது. ஒவ்வொருவனும் ஒவ்வொரு கருத்தோடு இருக்கிறான். எல்லா குருடர்களும் சபையில் ஒன்றாக அமர்ந்தார்கள். ஒன்றாக அமர்ந்து யானையை பற்றி ஒரு விவாதம் செய்தார்கள். ஒரு குருடன் சொன்னான், யானை என்பது எப்படி இருக்கு தெரியுமா? பானை மாதிரி இருக்கும். முடியவே முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன். அது சாட்டம் மாதிரி இருக்கு. நான் இன்னொருத்தன், முடியவே முடியாது, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். யானை தூணை போல் இருக்குது, நான் ஒருத்தன். இவர்களுக்குள் சண்டை மூட்டி கொண்டார்கள். யானையை பார்க்க முடியாத குருடன் தனக்கு புரிந்ததை எப்படி சொல்லுகிறானோ அப்படித்தான் கடவுள் நம்பிக்கை என்கிற கருத்தை ஆளாளுக்கு நாம் வைத்திருக்கிற மதவாதிகள் என்பவர்கள் யானையை பார்த்த குருடர்களை போன்றவர்கள். கம்பன் எழுதுவான், நாம் படைத்த இறைவனுக்கு எதை நாம் திரும்ப செய்ய முடியும், இந்த இறைவனுக்கு காணிக்கையாக நான் எதை கொடுக்க முடியும் என்று கம்பன் எழுதுவான். எதையுமே கொடுக்க முடியாது. நாம் மலர்களை அபிஷேகம் செய்கிறோம், அந்த மலரை படைத்தவன் இறைவன். நாம் நைவேத்தியம் செய்கிறோம், பாலாபிஷேகம் செய்கிறோம், அதை படைத்தது இறைவன். அப்படி என்றால்
நாம் இறைவனுக்கு எதை திருப்பி செய்ய முடியும் என்று கேட்கிற போது கவிஞன் கம்பன் சொல்லுகிறான், கவிப்பேரரசன் கம்பன் சொல்லுகிறான், நான் அறிவில் இருந்து எதையும் அவனுக்கு தர இயலாது, அதனால் தான் என் அறியாமையை இறைவனுக்கு கொடுக்கிறேன் என்று கம்பன் பாடுகிறான். எனவே இறை தத்துவத்தின் வழியாக மனித குலத்தை நேசிப்பதற்கு நமக்கு காலங்காலமாக அவர்கள் பாடம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். மதுரையிலே ஒரு கோயில் இருக்கிறது, உப்புடியப்பன் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல பிரசாதம் உப்பு போடாம கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப நாளா தெரியாது. என் நண்பர் ஒருத்தர் போய் அடிக்கடி உப்புடியப்பன் கோயிலுக்கு போறேன், உப்புடியப்பன் கோயிலுக்கு போறேன்னு சொல்லுவார். அப்ப ரொம்ப நாள் கழிச்சு என்னுடைய தமிழ் வாத்தியார்ட்ட நான் கேட்கிறேன், என்னங்க உப்புடியப்பன் கோயிலுக்கு ஏங்க பிரசாதம் உப்பு இல்லாம கொடுக்குறாங்க? அவர் சொன்னார், தமிழ் வாத்தியாரு, ஒப்பிலா அப்பன்னு மாணிக்க வாசகர் பாடினாரு, அதை சொல்ல தெரியாம இவன் உப்புடியப்பேன் உப்புடியப்பேன் கொஞ்ச நாள் சொன்னான். அடுத்த தலைமுறை என்ன சொன்னான்னா உப்புடியப்பேன் சொன்னா பூசாரிக்கு புரியல, அவர் உப்பு போடாம பிரசாதம் கொடுக்கிறாருன்னாரு. இதுதான் தத்துவம். தத்துவம் பிறழ்வது என்பது இப்படித்தான். இது எல்லா மதங்களுக்குள்ளேயுமே அப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள் உண்டு. நாம் அதை கடந்து எப்படி வருகிறோம் என்பது இருக்கிறது. இப்படி மத நம்பிக்கைகளின் வழியாக மனித குலத்தை மேம்படுத்த வேண்டும் என்றுதான் இயேசுநாதர் பாடுபடுகிறார். நபிகள் நாயகம் பேசியிருக்கிறார். விவேகானந்தர் தன்னம்பிக்கை இல்லாதவனைத்தான் நான் நாத்திகன் என்பேன் என்று பேசுகிறார். பெரியார் கடவுள் மறுப்பை பேசினாலும் கூட மனித குலத்தின் மேம்பாட்டிற்கு தான் அவர் பேசுகிறார். காரல் மார்க்ஸ் கம்யூனிசம் பேசினாலும் மார்க்சியம் பேசினாலும் மனித குலத்திலே ஒரு மனிதன் வாடக்கூடாது என்பதற்கு தான் அவர் பேசுகிறார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் பாடியதும், யானைகள் அழிந்தால் நதிகள் அழிந்து போகும் என்று சதாசிவம் போன்றவர்கள் நம்மிடத்திலே சொல்வதும், எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன் என்று கிருஷ்ண பரமாத்மா சொன்னதும், பகவத்கீதையிலே சொன்னதும் எல்லாம் ஒரு புள்ளியிலே சந்திக்கிறது. திருக்குறானிலே ஒரு வார்த்தை உண்டு, இந்த உலகத்திலே தவறான முறையிலே நீங்கள் ஒரு உயிரை அழித்தால் கூட உலகத்தின் எல்லா உயிர்களையும் அழிக்கிற பாவம் உங்களை சேரும் என்று திருக்குறான் சொல்லுகிறது. யானை அழித்தால் அந்த காட்டு உயிரினங்கள் அழியும், காட்டு உயிரினங்கள் அழித்தால் நதிகள் அழியும், நதிகள் அழிந்தால் நாமும் அழிவோம் என்று நீங்கள் சொல்லுவதும், எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன் என்று கண்ணபெருமான் சொல்லுகிறதும், பகவத்கீதை நமக்கு சொன்னதும் எல்லாம் ஒரு புள்ளியிலே சந்திக்கிறது. எல்லா உயிர்களும் இன்புற்று இருப்பதுவே அன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று சொல்வதும் மனித குலத்தின் நீட்சிக்காகத்தானே தவிர மனிதர்கள் மோதிக்கொள்வதற்காக அல்ல, மனிதனை மனிதன் வெறுப்பதற்காக அல்ல, மனிதனை மனிதன் நேசிக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காகத்தான் நம் முன்னோர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் இலக்கியம் படிக்கிறோம். சிற்பக்கலையை பற்றி ஒன்று சொல்லுவார்கள். உலகத்திலே இருக்கிற எல்லா கலைகளும், நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், வார்த்தைகளை கூட்டிக் கொண்டே செல்வதுதான், அதிகப்படுத்திக் கொண்டே செல்வதிலே ஒரு சொற்பொழிவு நிகழ்கிறது. வண்ணங்களை கூட்டிக் கொண்டே செல்கிறோம், அந்த வண்ணங்களின் வழியாக ஒரு ஓவியம் நிகழ்கிறது. இசை கருவிகளை கூட்டிக் கொண்டே செல்கிறோம், அதிகப்படுத்திக் கொண்டே செல்கிறோம், அங்கே மிகச்சிறந்த கச்சேரி நிகழ்கிறது. இந்த உலகத்திலே எல்லா கலைகளும் அதிகப்படுத்திக் கொள்வதால் வருகிறது. ஆனால் உலகத்திலே ஒரே ஒரு கலை மட்டும்தான் குறைத்துக் கொண்டே வருவதால் வருகிறது. உலகத்தின் மிகப்பெரிய சிற்பி ஒருவனிடத்திலே போய் கேட்கிறார்கள், நீங்கள் எப்படி இவ்வளவு உயிரோட்டமாக சிற்பங்களை செதுக்குகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அவன் சொல்லுகிறான், அந்த சிற்பி சொல்லுகிறான், எனக்கு சிற்பமே முதலில் செதுக்க தெரியாதுங்கிறான். தன்னடக்கத்துக்கு ஒரு அளவே இல்லையா, ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிற போது அவன் சொல்லுகிறான், பாறைக்குள்ளே ஏற்கனவே சிற்பம் இருக்கிறது, சிற்பத்திற்கு தேவையில்லாத பகுதியை உளிகளின் வழியாக தட்டி கொண்டிருப்பதுதான் என் வேலையே தவிர சிற்பம் செதுக்குவது என் வேலை அல்ல என்று சொல்லுகிறான். எல்லா மனிதனுக்குள்ளேயும் ஒரு லட்சிய மனிதன் இருக்கிறான், ஒரு உன்னதமானவன் இருக்கிறான், ஒரு உயர்ந்த மனிதன் இருக்கிறான். ஆனால் தேவையற்ற பாறை மூடிக்கொண்டிருப்பதை போல அவனுடைய செயல்களின் வழியாக அவன் மூடப்பட்டிருக்கிறான். எப்படி சிற்பத்திற்கு தேவையில்லாததை உளிகளின் வழியாக ஒரு சிற்பி தட்டி கொண்டே இருக்கிறானோ, அப்படித்தான் வாழ்வின் தேவையற்ற பகுதிகளை, இழிவான பகுதிகளை, அழிவான பகுதிகளை நாம் குறைத்துக் கொண்டே வருகிற போது மனிதன் முழுமையாக வெளிப்படுகிறான். இதுதான் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்று சொல்லுகிற கருத்தும் இப்படித்தான் வருகிறது. எனவே சிற்பக்கலை என்பது குறைத்துக் கொண்டே வருவதினால் வருகிறது. எனவே மனித சமூகத்திற்கு மதங்களின் வழியாக, கற்பிதங்களின் வழியாக, கருத்துக்களின் வழியாக சொல்லப்பட்ட எல்லாம் சக மனிதனை நேசிப்பது ஒன்றுதானே தவிர முரண்பாடுகளை கொண்டாடுவது அல்ல என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.